यत्र काले त्वनावृत्तिम् आवृत्तिं चैव योगिनः प्रयाता यान्ति तं कालं वक्ष्यामि भरतर्षभ. இப்போ இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா 23வது ஸ்லோகத்திலேருந்து இப்போது ஒரு பர்சன் வந்து செத்து போனதுக்கப்புறம் எப்படி ட்ராவல் பண்ணுறார் அப்படிங்கிறது தானே நாம் இந்த சாப்டரில் பார்த்துட்டு வரோம் இல்லையா. ஸோ 2 விதமான மார்க்கம் இருக்குது அப்படிங்கிறதை இந்த ஸ்லோகங்களில் சொல்கிறார். அதாவது அந்த ஜீவா தன்னுடைய டெஸ்டினேஷனை அடையிறதுக்கு 2 விதமான மார்க்கம் இருக்குது, 2 விதமான வழிகள் இருக்குது. இப்போது 3 டெஸ்டினேஷன் இருக்குன்னா 3 டெஸ்டினேஷனுக்கு 3 வழி இருக்கணும் இல்லையா. இப்போ இங்கே 2 டெஸ்டினேஷன் இருக்குது, அதனால் 2 வழி இருக்குது அப்படின்னு இங்கே சொல்கிறேன். ஸோ என்ன சொல்கிறார், எத்திர காலே யோகினஹா பிரயாத்தா யாந்தி. பிரயாத்தா அப்படின்னா செத்து போனதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணுவா இல்லையா, ஆஃப்டர் டெத்து ட்ராவல் பண்ணுறானே அதை பற்றி இங்கே பிரயாத்தா அப்படின்னா ட்ராவலிங் ஜீவாவை அதை ரெஃபர் பண்ணுறது. காலா அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து டைம் கிடையாது, காலஹான ஜென்ரலாக டைம் இல்லையா. இங்கே வந்து அது அந்த ரூட்டை குறிக்கிறது, பாத் மார்க்கம், எந்த ரூட்டு வழியாக அவன் போகிறான். யோகினஹா யாராக இருக்கும், யோகினஹா ட்ராவலர் அவர் தான், யார் வந்து கிளம்பி போகிறாளோ அவ. ஸோ இந்த ட்ராவலர் ஜீவா 2 வழிகளில் ட்ராவல் பண்ணுறான். யாந்தி அப்படின்னு சொன்னால் அந்த டெஸ்டினேஷனை அடையிறது, யாந்தி அப்படின்னு சொன்னான். ஸோ 2 விதமான ரூட் வழியாக ட்ராவல் பண்ணி அவளுடைய டெஸ்டினேஷனை அவள் அடையிறா. ஸோ என்ன விதமான 2 டெஸ்டினேஷன், ஒன்று வந்து அனாவிருத்திம், இன்னொன்று வந்து ஆவிருத்திம். அனாவிருத்திம் ஆவிருத்திம் ச ஏவ. ஆவிருத்திம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆவிருத்திம் அப்படின்னா திருப்பி வர்றதுன்னு அர்த்தம். அப்போ அனாவிருத்திம் அப்படின்னு சொன்னால் திருப்பி வராத. அப்போ அனாவிருத்திம் எந்த கோலை வந்து ரெஃபர் பண்ணும், இன்ஃபினிட் கோலை ரெஃபர் பண்ணும். நான் ரிட்டர்னபிள், திரும்பி வராத, மோக்ஷ பிராப்திகின்னு அர்த்தம். அப்போ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் என்ன என்ன முக்தி அது, இந்த என்ன சாப்டர் படிச்சுட்டு இருக்கோம், கிரமமுக்தி. ஸோ இந்த இடத்துல வந்து அனாவிருத்தம் அப்படின்னு சொன்னால் கிரமமுக்தி அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா 8th சாப்டரில் கிரமமுக்தி பற்றி தான் கிருஷ்ணர் நமக்கு சொன்னார் இல்லையா. ஸோ இது ஒரு ரூட்டுனா, இன்னொரு என்னது ஆவிருத்திம். ஆவிருத்திம்னா ரிட்டர்னபிள், மறுபடியும் வரக்கூடியது. இப்போ எங்கே போனாலும், இப்போ எல்லா யூஎஸ்லாம் போனால் அதுவும் விசிட்டர் விசா வச்சுட்டு இருந்தோம்னா என்ன பண்ணணும், நம்ம ரிட்டர்ன் டிக்கெட்டோடு போனால் தான் உள்ளே விடுவான் இல்லையா. போனால் கேட்டால் என்ன கேட்பான், ஹவு மெனி டேஸ் யூ கோயிங் டு ஸ்டே ஹியர் அப்படின்னு கேட்பான் இல்லையா. பர்மனெண்ட் ரெசிடெண்ட்டாக இருந்தால் கேட்க மாட்டான். ஆனால் இப்போ நம்ம விசிட்டிங் விசா வச்சுட்டு இருந்தோம்னா எவ்வளோ நாள் நீங்கள் தங்க போகிற அப்படின்னு கேட்பான் இல்லையா. அதனால் ஆவிருத்தம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கூடவே இப்போ இங்கேருந்து கிளம்புறோம் இல்லையா, கிளம்பும் போதே என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ரிட்டன் டிக்கெட்டும் கையில் புக் பண்ணி தான் பகவான் நம்மளை லோக்கா டு லோக்கா வந்து ட்ராவல் பண்ண வைக்கிறார். ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் போது என்ன ஆகிடுறது அப்படின்னா எங்கே போகிறோமோ அங்கேருந்து மறுபடியும் நாம் ரிட்டன் ஆகணும். ஸோ ஒன்று வந்து நித்திய பிராப்தி, இன்னொன்று வந்து அனித்திய பிராப்தி. ஸோ தம் காலம் அப்படின்னா தம் மார்க்கம், அந்த வழி. இந்த 2 வழி பற்றி அகம் வக்ஷ்யாமி, நான் உனக்கு இந்த 2 வழி பற்றியும் இப்போ சொல்ல போகிறேன். அர்ஜுனா, ஹே அர்ஜுனா அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறார். 2 மார்க்கத்துக்கும் வந்து ஆக்சுவலாக பேர் இருக்குது, அந்த பேரை பின்னாடி தான் சொல்லுவார். ஆனால் நமக்கு வந்து ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறதுனால ஒன்று வந்து சுக்லகதி, இன்னொன்று வந்து கிருஷ்ண கதி. கதி அப்படின்னு சொன்னால் மார்க்கம், வழி, பாதை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒன்று வந்து சுக்லகத்தினா பிரகாசமான மார்க்கம், கிருஷ்ணகதி அப்படின்னா
இருட்டான மார்க்கம். இது ரெண்டு பற்றியும் நான் வந்து உங்ககிட்ட இப்போது சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறார்.